வெளிநாடு பறந்த வேட்பாளர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். தவளை போல் கட்சி தாவியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை, நாமல் சீற்றம். பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஏற்பட வாய்ப்பு, மத்திய வங்கியின் ஆளுநர் எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரன் தியாக தீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரையாக தமிழ் பொது வேட்பாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பயணத்தின் ஒரு கட்டமாக இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் இருக்கும் திலீபனின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ்வஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருந்தனர். தவளை போல் கட்சி தாவியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில் மற்றுமொரு மொட்டுவின் எம்பியும் ரணிலுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் திகாமடுவெல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிமலவீர திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தனது ஆதரவை வழங்கவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பு மலர் வீதியில் உள்ள அவரது அரசியல் காரியாலயத்தில் சந்தித்து ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மஹிந்தவிற்கு விசுவாசமான மொட்டு எம்பிக்கள் தொடர்ச்சியாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து வறிய குடும்பங்களுக்கும் மாதாந்தம் சுமார் 20,000 ரூபாய் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சேருவாவில பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து முறையாற்றுகையில் எதிர்வரும் தமது ஆட்சியின் கீழ் இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சனசவிய சமுர்த்தி மற்றும் அஸ்வெசும உள்ளிட்ட சமூக நலன்புரி திட்டங்களின் நல்ல பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய திட்டம் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களில் காணப்படும் குறைபாடுகள் நீக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் 24 மாதங்களில் வறுமையை ஒழிக்க முடியும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் நம்பிக்கையினை வெளியிட்டுள்ளார். தவளை போல் கட்சி தாவியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ள நிலையில் மற்றுமொரு மொட்டுவின் எம்பியும் ரணிலுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் திகாமடுவெல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிமலவீர திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு தனது ஆதரவை வழங்கவுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொழும்பு மலர் வீதியில் உள்ள அவரது அரசியல் காரியாலயத்தில் சந்தித்து ஆதரவு வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். மஹிந்தவிற்கு விசுவாசமான மொட்டு எம்பிக்கள் தொடர்ச்சியாக ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெற்று வரும் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலகலப்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள சவாலை ஏற்றுக்கொள்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட உடன்படிக்கைகள் மற்றும் அது தொடர்பான ஏனைய விடயங்கள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுவதற்கு தயார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டில் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து அது தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பொருளாதார வேலை திட்டத்தின் பெறுபேறுகள் தலைகீழாக மாறினால் கடந்த 2 வருடங்களில் நாம் அனுபவித்ததை போன்ற பொருளாதார சமூக நெருக்கடி மீண்டும் ஏற்படக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிற்சங்கங்களின் 37வது வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு மேலும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்திய நந்தலால் வீரசிங்க, உங்கள் அனைவருக்கும் தெரியும்,
முடியும். தற்போதைய சீர்திருத்த செயல்முறையானது பொருளாதாரத்தை அதன் அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மைக்கு மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. இது நடுத்தர மற்றும் நீண்ட கால வளர்ச்சிக்கு அவசியம். இந்த சீர்திருத்தங்கள் குறுகிய காலத்தில் வேதனை அளிக்கும் என்றாலும் நீண்ட கால தாமதமான இந்த சீர்திருத்தங்களை செயல்படுத்த அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பும் பொருளாதாரத்தை நிலையான மற்றும் விரிவான வளர்ச்சியின் பாதையை நோக்கி வழிநடத்த முக்கியமானது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 வருடங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சியில் அமர்த்தாவிட்டால் உலகின் அழிவடைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கையும் இணைந்து கொள்ளும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி பிரதிநிதிகள் பலருடன் நேற்று கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர கூறுகையில், இந்த நாட்டில் ஜனநாயகம், மனிதாபிமானம், நீதி, சட்டம், நியாயம் புதைந்து கிடக்கும் இறுதி தருணத்தில் ஜனநாயகம் என்ற தீபம் அணைய இருந்த போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயகத்தை, நாட்டையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் சட்டத்தையும் பாதுகாத்தார். அவர் ஜனாதிபதியாக இல்லாவிடில் இன்று நான் உட்பட எவரும் மிஞ்சியிருக்க மாட்டார்கள். எங்கள் வீடுகள் தீ வைத்து அழிக்கப்பட்டன. ஆர்ப்பாட்டக்காரர்கள் எம்மை அழிக்க நினைத்தார்கள். அந்த கொடூரத்தை இல்லாதொழித்து எங்களை காப்பாற்றியவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல வீர திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் அனைத்து வறிய குடும்பங்களுக்கும் மாதாந்தம் சுமார் 20,000 ரூபாய் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சேருவாவில பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில், எதிர்வரும் தமது ஆட்சியின் கீழ் இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். சனசவிய சமுர்த்தி மற்றும் அஸ்வெசும உள்ளிட்ட சமூக நலன்புரி திட்டங்களின் நல்ல பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய திட்டம் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்களில் காணப்படும் குறைபாடுகள் நீக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய திட்டத்தின் கீழ் 24 மாதங்களில் வறுமையை ஒழிக்க முடியும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் நம்பிக்கையினை வெளியிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவார் என இந்திய புலனாய்வு பிரிவு தெரிவித்ததாக சமூக ஊடகங்களில் பரவிய செய்தியை கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் மறுத்துள்ளது. குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பல்வேறு முறைகள் மூலம் இந்தியாவால் நடத்தப்பட்ட ரகசிய கணக்கெடுப்பு அனுரகுமார பெரும்பான்மையை பெறுவார் என்று தெரிவிக்கின்றது. இந்த மதிப்பீட்டு தேர்தலுக்கு 30 நாட்களுக்கு முன்பு வந்துள்ளது மற்றும் அனுரவுக்கு வளர்ந்து வரும் ஆதரவை சுட்டிக்காட்டும் பல முக்கிய குறிகாட்டிகளை எடுத்து காட்டுகின்றது. கணக்கெடுப்பு முடிவுகளில் அனுரகுமார் தனது போட்டியாளர்களை விட மிகவும் முன்னிலையில் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இது பரவலாக மக்கள் ஆதரவை பரிந்துரைக்கின்றது. தேர்தல் திகதி நெருங்கி வரும் நிலையில் அவர் கணிசமான முன்னிலையில் இருப்பதற்கான முக்கியமான குறிகாட்டியாக இந்த வளர்ச்சி பார்க்கப்படுகின்றது. இந்த வளர்ச்சியானது குமாராவின் அனுரகுமார மற்றும் கொள்கைகள் மீதான வலுவான வாக்காளர் நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றது. இதற்கு மாறாக ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு குறைவதாக கணக்கெடுப்பு தெரிவிக்கின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது.